இன்றைக்கி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி லாங் ரியாக்ஷன் ரீலு அண்ட் பிரியாணியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருமதி சாரா கணேஷ் பாண்டி சரியான ரெசிபிஸ். ஸோ 400 கிராம் அவங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் அது நீங்கள் அதே காம்பினேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் எண்ணெயோட ரேஷியோ தான் இந்த வீடியோவில். அந்த ஃபேட்ஸோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால தாங்க பிரியாணி ஒரு அன்ஹெல்தி டிஷ். இப்போ பிரியாணி ஆல்சோ நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டா போஸ்ட் ஒர்க் அவுட் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். வெளியில் போய் சாப்பிட்றதுனால அன்ஹெல்தி. இன்றைக்கி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி லாங் ரியாக்ஷன் ரீலு அண்ட் பிரியாணியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருமதி சாரா கணேஷ் பாண்டி சரியான ரெசிபிஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணியை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கறி 400 கிராம் மட்டன் எடுத்துக்கிறாங்க. ஸோ மட்டன் பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதே நீங்கள் செம்மறி ஆடு கறி எடுத்திங்கன்னா 100 கிராமில் உங்களுக்கு 18 கிராம் ஃபேட் இருக்கும். ஆனால் அது நம்ம வெள்ளாடு கறி எடுத்தால் 100 கிராமில் 3-5 கிராம் ஃபேட்டு தான். ஸோ செம்மறியாடு கறி ஒரு 250 இல்லைன்னா 300 கேலரி இருந்துச்சுன்னா வெள்ளாடு கறி உங்களுக்கு 150 கேலரி தான் வரும். ஆனால் பிரியாணிக்கு கொஞ்சம் ஃபேட் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும், அதில் பிரியாணி சாப்பிடணும், வீட்டில் சமைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 400 கிராம் அவங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட்டே இல்லைங்க, கேலரிஸே கிடையாது. ஹோம்மேட் பிரியாணி மசாலா. ஸோ அந்த காம்பினேஷனை போட்டு அவங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அவங்க ஹோம்மேட் பிரியாணி மசாலான்றாங்க. அது நீங்கள் அதே காம்பினேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடையிலேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஃபேமிலியில் ரெசிபி ஏதாவது இருந்தால் அந்த ரெசிபி ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் எண்ணெயோட ரேஷியோ தான் இந்த வீடியோவில். வெங்காயம் ஃபேண்டாஸ்டிக். அவ்வளோதான், ஒரே டேபிள் ஸ்பூன் தான், 15 ml. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எண்ணெய் அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் தண்ணியும் யூஸ் பண்ணேன், அதனால எனக்கு கொஞ்சம் அந்த கேரமலைஸ் அந்த ப்ரௌன் கலர் ஆகிறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னாங்க. ஸோ அந்த டெக்னிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பற்றி பேசும்போதே எனக்கு பசிக்குதுங்க. என்னன்னே தெரியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே, தயிர். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று சமைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோ, நீ மசால் தோசை நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த வீட்டில் நீங்கள் பண்ணும்போது யூஸ் பண்ணுற திங்ஸுக்கு எவ்வளோ கேலரிஸ் வருமோ, எவ்வளோ ஃபேட் வருமோ, அதே மசால் தோசையை நம்ம வெளியில் கடையில் போய் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட 3 மடங்கு கேலரிஸ் நம்மளுக்கு வருதான். அதனால தான் நான் எல்லாரையும் வீட்டில் சமைச்சு நல்லா டேஸ்ட்டாகவே சாப்பிடுங்கன்றேன். ஏன்னா அதே டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு அதிக கேலரிஸ் வருது. நம்ம சமைக்க கற்றுக்கிட்டா கம்மி கேலரிஸ்க்கு அதே டேஸ்ட் நம்ம சாப்பிடலாம். சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாதுங்க. ஆண்கள் எஸ்பெஷலி நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டு எல்லாருமே ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க. நிறைய பேர் எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல. வீட்டில் சமைச்சு சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ எப்போவுமே கறியில் இருக்க சூப் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஐடியா. ஏன்னா அதில் ஃபேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். என்ன இருந்தாலும் அதில் நியூட்ரியன்ஸும் நிறைய இருக்கும், கொலாஜன் எல்லாம் கொஞ்சம் அதில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை நீங்கள் ரைஸில் ஆட் பண்ணி ரைஸோட ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல ஐடியா. பார்க்குறதுக்கு இந்த கல்யாண பிரியாணி மாதிரி இருக்குது. ரைஸ் எல்லாம் பெருசாக ஒட்டக்கூட இல்லை, கறியும் நிறைய போட்டிருக்காங்கல்ல, அதனால அருமையாக இருக்கிறது. சூப்பர், செம்மையாக இருக்கு. எனக்கோ பச்சிக்குது, நானோ பண்ணி சாப்பிடணும். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிரியாணி ஆக்சுவலாக ஒரு அன்ஹெல்தி டிஷ் கிடையாது. அதில் ரைஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ், எனர்ஜிக்கு, ப்ரோட்டீன் இருக்குது. சரியா? ரைஸும் ப்ரோட்டீனும் நம்ம எந்த ரேஷியோவில் சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரே பிரச்சனை என்னென்னா, ப்ரோட்டீன் நம்மளுக்கு நம்ம சொல்கிற மாதிரி 1.6 to 2 grams per kg per டேக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த டிஷ்ஷில். ரைஸை கூட நம்ம கம்மியாக சாப்பிட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேட் கண்டென்ட் இதெல்லாம் டேஸ்டி ஆக்கணும். இந்த கார்போஹைட்ரேட்ஸையும் ப்ரோட்டீன்ஸையும் இந்த மசாலாவையும் நல்லா டேஸ்டி ஆக்கணுன்றதுனால நிறைய எண்ணெய் போட்டு
அந்த ஃபேட்ஸோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால தாங்க பிரியாணி ஒரு அன்ஹெல்தி டிஷ். இல்லைன்னா பிரியாணி வந்து போய் வேலை செய்கிறதுக்கோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான டிஷ்ஷு. நான் நிறைய வாட்டி கார்போஹைட்ரேட்ஸோ ப்ரோட்டீனோ சாப்பிட்டு போய் ஒர்க் அவுட் தான் நான் பண்ணுவேன். அதில் இப்போ பிரியாணி ஆல்சோ நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டாக போஸ்ட் ஒர்க் அவுட் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். எப்போன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக இல்லாத போது. ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான டிஷ்ஷு பிரியாணி, மட்டன் பிரியாணி வெளியில் போய் சாப்பிட்றதுனால தாங்க அது நம்மளுக்கு அன்ஹெல்த்தி ஆயிடுது. அதையே நம்ம வீட்டில் செஞ்சு கரெக்டான ப்ரோட்டீன் பேலன்ஸ்லையும் கார்போஹைட்ரேட் பேலன்ஸ்லையும் சாப்பிட்டு வெஜிடபிள்ஸு கொஞ்சம் தயிர் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸில் ஃபைபர் வந்துடுது, ரைஸ்லேருந்து கார்போஹைட்ரேட் வந்துடுது, நான்வெஜ்லேருந்தோ இல்லைனா சோயா போடுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்துடுது. ஆயிலில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பிரியாணி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான டிஷ்ஷு. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எந்த டிஷ்ஷை பற்றி என்னோட கமெண்ட்ரி வேணுன்றது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட ஆரம்பிக்க போகிறேன்.